வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். ரீசெண்டாக ஒரு ஹாலிவுட் ரொமான்டிக் ட்ராமா மூவியாக வெளியிருந்திருக்கிற ஒரு படம் தான் மெயின்டெனன்ஸ் ரெக்கவர்ட். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஸ்டோரியுமே ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு கெராஜ் ஒன்று நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ல இவங்களுக்கு ஆப்போசிட்டாவே ஒரு கார்பரேட் நிறுவனம் அவங்களோட கேரேஜை அங்க கொண்டு வந்தனால நம்ம ஹீரோனோட பிசினஸ் என்னாச்சு அப்படின்றதையும், ஹீரோயின் ஆன்லைன்ல ஒரு பையன்ட்டையும் ஆஃப்லைன்ட்ட ஒரு பையன்ட்டையும் பழகிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பையன்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. டெய்லியும் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், அவங்க சோகங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஆன்லைனில் இருந்திருப்பாங்க. ஆஃப்லைனில் இன்னொரு பையன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். அந்த அட்ராக்ஷனால ஹீரோனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் அண்ட் கடைசியில் அவங்க பிஸ்னஸ், இவங்களோட லவ் லைஃப் இதெல்லாம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படம் ஓவராலாக ஒரு நல்ல படம் தான். ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஸ்லோ பேஸாக தான் இருந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு கார்ட்ஸ் பிடிக்கும். ஸோ கார்ட்ஸை பற்றி இங்கே நிறைய பேசியிருக்கிறதுனாலையும், ஸோ அது மேலே வச்சிருக்க அந்த லவ் அஃபெக்ஷன், ஸோ எல்லாமே இந்த ஸ்க்ரீன் பிளே காட்டினதுனாலையும் ஸோ எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ குறிப்பாக இந்த படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தோட லாஸ்ட் 1 hour ரொம்பவே ஃபீல் குட்டாகவும் ரொம்பவே அந்த ஒரு எமோஷனல் டச்சோட தான் அந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு ரோம்காம் ட்ராமா மூவிலாம் இல்லை, ரொமான்டிக் ட்ராமா மூவி. காமெடி எலிமெண்ட்ஸ் இருக்காது. நிறைய இந்த ஃபீலிங்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு சில இடத்துல கொஞ்சம் அந்த 18+ டைலாக்ஸ் இருக்குது. 18+ பேச மாட்டாங்க, பட் ஆனால் அதுக்கான மீனிங் அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ அது மட்டும் இருக்கும். அதனால் அந்த ஃபேமிலி மட்டும் உட்காந்து பார்க்காதீங்க. ஸோ படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. அண்ட் இந்த படத்தில் ஒரு சில இடத்துல வந்து கிஸ் சீன்ஸ் மட்டும் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், யோசிச்சுக்கோங்க. இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு பிரைம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு SRS 5க்கு 3.5 கொடுக்கலாம்.